Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hadoop installation. ஸோ பிக் டேட்டாலேயே வந்து Hadoop installation தான் ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். மித்த ஆல்மோஸ்ட் நீங்கள் மித்த டெக்னாலஜி லைக் ஸ்பார்க் ஆகட்டும், இல்லை ஹடூப்லேயே ஹைவ், இல்லை பிக், நீங்கள் வேறு ஏதாவது டெக்னாலஜி ஹடூப்லேயே எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஹடூப் இல்லாமல் மித்த டெக்னாலஜி லைக் அசைட்டோல், ஸ்பார்க், ஃப்ளிங்க், ஸ்ட்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டெப்ஸ் தான். பட் இது மட்டும் தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஸோ அதனால் எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பேர் வித் மீ. அண்ட் நீங்கள் வந்துட்டு என்னோட கம்ப்ளீட் பிக் டேட்டா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஹடூப் இன்ஸ்டலேஷன் ஆன் சிங்கிள் நோட், அதாவது ஹடூப் சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நோடுங்கிறது ஒரு மிஷின். நான் ஒரு நோடில் தான் இதை செட்டப் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஹடூப் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட்டிலே அது மல்டி நோட்டில் போடும்பொழுது தான் அது ரியல் டைம் யூசேஜ் வந்து நமக்கு தெரிய வரும். பட் லேர்னிங் பர்பஸ்க்கு மல்டிபிள் நோட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, மல்டிபிள் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மிஷினில் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹைவ், இப்போ ஸ்பார்க், ஹெச்பேஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நோடு போதும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் மல்டிபிள் நோடு வச்சு எப்படி ஹடூப் வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக செட்டப் பண்ணணும் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். அது ஹடூப் மல்டி நோடுன்னு நான் செப்பரேட் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செட்டப் பண்ண போகிற இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா லினக்ஸ். ஓகேங்களா? ஸோ விண்டோஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா ரியல் டைமில் ஃபுல்லாகவே லினக்ஸ் தான். விண்டோஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. நீங்கள் வந்து விண்டோஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம் ஹடூப். ஸோ டு சம் எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே சில ஒர்க்கெல்லாம் அதில் ஃப்ரீடமாக நீங்கள் பண்ண முடியாது. ஓகேங்களா? இல்லை இப்போ எனக்கு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலை என் மிஷினில், இல்லை எனக்கு பண்ண தெரியல, நான் அதனால் ஹடூப் படிக்கிறேன், விண்டோஸ்லேயே போட்டு படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஐ வில் நாட் ரெக்கமெண்ட். ஓகே, லினக்ஸ் இல்லைன்னா நீங்கள் உங்கள் மிஷினில் வந்து லினக்ஸ் செட்டப் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹடூப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ VMware யூஸ் பண்ணி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது என்னோட வீடியோ தான். அதை பார்த்து நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் வந்து உபுண்டு. ஓகேங்களா? ஸோ உபுண்டுவில் தான் இன்றைக்கி உபுண்டு இஸ் ஒன் ஆஃப் த லினக்ஸ் ஃப்ளேவர். ஸோ அதில் தான் நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று வந்து அப்பாச்சி ஹடூப். அது வந்து நீங்கள் என்ன வெர்ஷனோ, இப்போ நான் காமிக்க போகிறது 2.9 வெர்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹடூப்க்கு வந்து சாலிட் ப்ரீ ரெக்வசைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ கண்டிப்பாக ஜேடிகே இருக்கணும். அதே மாதிரி ஜேடிகே 1.8 அதுதான் நாம் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த ஜேடிகேவும் ஆரக்கிள் சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்பாச்சி ஹடூப்னு நீங்கள் டவுன்லோடுன்னு போட்டிங்கனாவே இந்த சைட்டுக்கு வரும். இந்த சைட்டில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த லைன் இருக்குது பாருங்கள், ஆல் ப்ரீவியஸ் ரிலீஸ் ஆஃப் ஹடூப் ஆர் அவைலபிள் ஹியர். இதுக்கு போய்க்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன் வேணுமோ, ஏன்னா அதாவது ஹடூப் 1 சீரியஸை விட்டுடுங்க. 2 சீரியஸில், அதாவது 3க்கு முன்னாடி 2.5க்கு அப்புறம், ஏன்னா 3 எல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் 3 போடுறதுனாலும் டைரெக்டாக யூ கேன் கோ. ஸோ இப்போ நான் வந்து 2.9ல் ஒரு வெர்ஷன் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எதுனாலும் சரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கும். நிறைய பேருக்கு இது எதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றே ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tar.gz இதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள் மாற்றி எதையும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இது கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜாவா. ஓகே, நீங்கள் வந்து ஜாவா 1.8 டவுன்லோட் அப்படின்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வந்துடும். ஸோ இந்த சைட்டில் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிற இந்த பேஜ் வந்து தெரியும். இது அஃபிஷியல் ஆரக்கிளோட சைட். இதில் வந்து லாகின் கேட்டுச்சு டவுன்லோட் பண்ணும் பொழுதுனா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டு டவுன்லோட், ஃப்ரீ டு கிரியேட் அக்கௌண்ட். ஓகே, இதில் வந்துட்டு லினக்ஸ் 64 பிட் கம்ப்ரஸ்ட் ஆர்கேவ்னு இருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட லினக்ஸ் மிஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிட் ஆஃப் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ யூநேம் -a அப்படின்னு உங்கள் மிஷினில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ 86_64 வந்ததுன்னா உங்களோட ஓஎஸ் வந்து 64 பிட்டு. i86 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களோட லினக்ஸ் வந்து 32 பிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 64 பிட் இல்லை 32 பிட் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 32 பிட்னா i86ன்னு இருக்கும். இங்கே 86ஓட டார் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணணும். இல்லைன்னா 64 பிட்டோட டார் ஃபைல் இது. ஸோ ஹடூப்க்கு இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் கிடையாது. ஹடூப் வந்து 32 பிட்லேயும் ஒர்க் ஆகும், 64 பிட்லேயும் ஒர்க் ஆகும். செப்பரேட் டவுன்லோட்ஸ் வந்து ஹடூப்க்கு வந்து கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை வந்து ரெண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டுங்க. இப்போ ஹோமில் வச்சு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய ஹடூப் இன்ஸ்டலேஷன் வந்து நான் நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். அண்ட் தென் நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறாங்க. இது உங்களோட லேப்டாப். நீங்கள் வந்து ஒன்றும் உங்களோட ஆஃபீஸ் லேப்டாப்லேயோ இல்லை வந்து உங்களோட 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 ரியல் டைம் என்விரான்மெண்ட்லேயோ நீங்கள் போய் எதையும் கிரியேட் பண்ணல. இது உங்களோட
லேப்டாப். ஸோ என்னோட லேப்டாப்பில் என் யூசர் ஒரு யூசர் இருந்தாலும் அது என்னது தானே. நீங்கள் செப்பரேட்டாக யூசர் கிரியேட் பண்ணாதீங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் அது பண்ண நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஏன் பண்ணுறோன்னே நிறைய பேர் தெரியாமல் பண்ணிக்கிறாங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு வரும்பொழுது யூசர் நேம் எல்லாம் என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றுமே பண்ணாதீங்க. உங்களோட ஓஎஸ் இந்த மாதிரி ஒரு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போனோடனே ஹோம்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து டூ மச் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா படிக்க முடியாது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து ஹடூப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்படியே இப்போ இதுதான் இது என்கிட்ட அந்த டார் ஃபைல் இங்கே இருக்கு பாருங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு நீங்கள் எங்கே கொடுத்தாலும் ஃபைன் தான். இல்லை நீங்கள் வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ரியல் டைமில் வந்து ரிமோட்டில் இருக்கும் லினக்ஸ் மிஷின். நம்ம அதை வந்து நம்ம விண்டோஸ் மிஷின்ல இருந்து அந்த லினக்ஸை ஆக்சஸ் பண்ணி அது வழியாக எல்லாம் பண்ணும் பொழுது GUI எல்லாம் இருக்காது. வெறும் டெர்மினலில் தான் லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்தையும் லினக்ஸ் கமெண்ட் டெர்மினல் வழியாகவே பண்ணலாம். ஓகே, tar-ejexvf அண்ட் தென் த ஃபைல் நேம் இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த 1 செகண்ட். ஓகே, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இதை என்டர் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் வந்து நம்மளோட JDK ஃபைலும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட JDK வந்து இங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ JDK-8. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபைல் நேம்ஸ் வந்து ஒரு 1-2 லெட்டர் ஆஃப் த ஃபைல் நேம் அடிச்சுட்டு டேப் அடிச்சிங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். நான் வேகமாக அடிக்கல, டேப் அடித்தேன். ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுவும் என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அது ரெண்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாவை ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் பண்ணணும். ஸோ நம்ம லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து செட்டப் தான் சொல்லுவோம். இன்ஸ்டலேஷன், அதாவது இங்கே வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே எல்லாமே வந்து செட்டப் தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜாவா வந்து விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணோம்னா என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணுவோம். ரைட். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இதை கேள்வியாவது பட்டிருப்பீங்க. நீங்கள் பண்ணது இல்லைனாலும் என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணாதான் நம்ம ஓஎஸ்க்கு வந்து எந்த ஜாவா வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணுறோமோ அந்த ஜாவாவை எடுத்து கொடுக்கணும் தேவைப்படும் பொழுதுன்றது நம்ம ஓஎஸ்க்கு தெரியும். இப்போ விண்டோஸில் வந்து மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் கொடுப்போம். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து ls-a இது எதுக்குன்னா ls-ன்னு கொடுத்தா வெறும் லிஸ்ட் எல்லாமே டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். இதே நீங்கள் வந்து ls-a கொடுத்தீங்க அப்படின்னா ஹிடன் ஃபைல்ஸும் சேர்ந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த டாட்டில் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ். அதாவது இது வந்து நான் இருக்கிறது வந்து என்னோட ஹோம் pwd போட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி காமிக்கும். இப்போ என்னோட ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் பாருங்கள் அந்த டாட் வச்ச ஃபைல் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ நான் ls-a கொடுக்கும்பொழுது எனக்கு அது தெரியும். ஒன் ஆஃப் த ஹிடன் ஃபைல் bashrcன்னு இருக்கும். இதில் தான் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து எடிட் எனிவே, ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு ஸ்வாப் ஃபைல் ஒரு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டூப்ளிகேட் ஃபைல் ஒன்று இருக்கிறனால அது இப்படி காமிக்குது. பட் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் CentOS யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த bashrc ஃபைலுங்கிறது இருக்கும். பட் வந்து இந்த உள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து ஒரு சிலதில் கம்மியாக இருக்கும், அதில் அதிகமாக இருக்கும். இந்த கண்டென்ட்டை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. இந்த bashrc ஃபைல் வந்து எப்போவுமே வந்து இந்த bashrc ஃபைலில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் நியூ டெர்மினலோ இல்லை மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுதோ இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்கள் இதில் இருக்கிற ஸ்கிரிப்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் நார்மல் லினக்ஸ் கமெண்ட்ஸே ஒர்க் ஆகாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இன்னொருத்தர் யார்ட்டையாவது இருந்து இதே மிஷின் இதே ஃப்ளேவர் ஆஃப் ஓஎஸ் போட்டிருக்கிறவங்கள்ட்ட bashrc வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை கரெக்ட் பண்ணிடாதீங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் பண்ணுறதெல்லாம் லாஸ்ட் லைனில் வந்துடுங்க. இது கீழே போயிடுங்க. அப்படியே நீங்கள் இப்படி மேனுவலாக டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி போகிறதுக்கு எஸ்கேப் ஷிஃப்ட் G கொடுத்தீங்கன்னா கடைசி லைனுக்கு போயிடும். ஓகே, உங்களோட அந்த கடைசி லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் லூப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். F5 ஷெல் ஸ்கிரிப்டில் இஃப் லூப்பை வந்து F5ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அடிக்கிறதா இருந்தாலும் அந்த லாஸ்ட் இஃப்க்கு அப்புறம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது கீவேர்ட். என்விரான்மெண்டல் பேத்தையும் வேரியபிளையும் நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜாவா ஹோம் அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் வேரியபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே வந்து ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்விரான்மெண்டல் வேல்யூ. இதை தான் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த ரெண்டு லைனையும் செட் பண்ணணும். ஹடூப்போடதையும் ஜாவாவோடதையும் செட் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம வந்து இங்கே வந்து செட் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்போ நான் பாருங்கள் HBase பண்ணியிருக்கேன், ஹைவ் ஸ்பார்க்கெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் நம்ம அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணும் பொழுது இதை சேர்த்து பண்ணிக்குவோம். இப்போதைக்கு நீங்கள் ஜாவா அண்ட் ஹடூப் மட்டும் செட் பண்ணணும். இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த பாத் வந்து இப்போ என்னோட நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது எங்கேயோ அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபோல்டர் தான் இல்லையா, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா /home/test. ஸோ என்னோட ஹோமில் என்னோட யூசர் நேமில்
ஃபைல் நேம். ஸோ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா /home/test/hadoop-2.9.1ன்னு கொடுக்கணும். இப்போ என்னது இந்த வெர்ஷன் நான் தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 2.9.5ன்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுதான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை கொடுத்துருங்க. அடுத்து ஜாவாவுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜாவா ஃபோல்டர் நேம் இப்படி இருக்கும், JDK 1.8.0_45. ஸோ நீங்களும் அதே மாதிரி கொடுக்கணும். இது ரெண்டும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாத்துங்கிறது எக்ஸ்போர்ட் பாத், இது எப்பவுமே லாஸ்ட் லைனில் தான் இருக்கணும். இப்போ நான் பாருங்க ஹைவ் ஸ்பார்க்லாம் செட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கப்புறம் தானே இது இருக்குது. எப்பவுமே இதை லாஸ்ட் லைனில் வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பேத் அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ ஜாவா கமெண்ட்ஸும் ஹடூப் கமெண்ட்ஸும் நான் எந்த டைரக்டரியிலிருந்து வேணாலும் ரன் பண்ணணும். ஒவ்வொரு டைம் இதுக்காக நான் ஹடூப் டைரக்டரியில் போயிட்டு தான் ஹடூப் கமெண்ட்ஸ் ரன் பண்ணணும், ஜாவா டைரக்டரிக்குள்ளே போய் தான் ஜாவாவை ரன் பண்ணணுங்கிறது இல்லாமல் நான் எந்த டைரக்டரியில் இருந்தாலும் என் கமெண்ட்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லாஸ்ட் லைன். ஸோ எக்ஸ்போர்ட் பாத்துன்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு இந்த வேரியபிள் நேம் ஜாவா ஹோம்னு இந்த வேரியபிள் நேம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டாலர் போட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். java_home/bin இந்த, அதாவது இப்போ இந்த $java homeங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூ தான் ஹோம் டெஸ்ட், இதுதான். இதுக்குள்ள பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். கோலன் அடுத்தது போகணுன்னா கோலன் வச்சு டீலிமிட்டர் பண்ணணும். அடுத்து $hadoop_home/bin அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் இங்கே செட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கோலன் சப் டீலிமிட்டராக வச்சு போட்டுக்கிட்டே போயிட்டு கடைசியில் கோலன் $pathன்னு கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சேவ் பண்ணிவிடுங்க. எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு Shift:WQ கீழே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள், Shift:WQ. இல்லை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இது சேவ் பண்ணாமல் வரணும்னு நினச்சிங்கன்னா Q! கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாமல் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ நான் ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் மோக்கொண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா ரியாலிட்டி நிறைய பேர் வந்து லைக் ஹடூப்பவே இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் அ பிகினர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு லினக்ஸே வந்து புது விஷயமா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு லினக்ஸ் ஃபைன்னா நீங்கள் லைக் யூ கேன் இக்னோர் வாட் எவர் ஐம் சேயிங் வித் ரெஸ்பெக்ட் டு லினக்ஸ் கமெண்ட். ஆனால் வந்துட்டு ஹடூப் ஸ்டஃப் சொல்லும்பொழுது நான் இதையும் சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, என்டர். இப்போ நீங்கள் இந்த ஃபைலில் பண்ண மாடிஃபிகேஷன் எல்லாமே வந்து சேவ் ஆயிடுச்சு. பட் நீங்கள் இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து செயல்பாட்டுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், source_space.bashrc அப்படின்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எனக்கு வெல்கம்னு வருது, உங்களுக்கு வராது. ஏன்னா வந்து என்னோட bashrc ஃபைலில் நான் வந்து லாஸ்ட் லைனில் ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது வந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணால் வெல்கம்னு அது காமிக்குதுன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்கிறதுக்காக நான் போட்டேன். எக்கோங்கிறது ஷெல் ஸ்கிரிப்டில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, நீங்களும் அது போடணுங்கிறது இல்லை, பட் நான் போட்டனால எனக்கு அது வருது. ஸோ source_space.bashrc நீங்கள் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா .space.bashrcன்னு கொடுக்கலாம். இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் ஏதாவது எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுப்பாங்க, எங்கே தெரியுங்களா, இப்போ ஜாவாக்கு அப்புறம் இந்த ஹோம் இங்கே இந்த இதில் வந்து இந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க, ஸ்லாஷ் போட்டு ஸ்பேஸ் ஹோம்னு போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தப்புன்னு காமிக்கும், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் பாருங்கள், நான் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்பேஸ் விடலை. ஸோ நீங்கள் விடாதீங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை முடிச்சிட்டிங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க இந்த ஃபைல்னா ஜாவா டன். இப்போ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு யூ கேன் கோ ஹெட் அண்ட் இன்ஸ்டால் ஹடூப். ஓகே, அது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து 5 டீமனுக்கு, அதாவது நேம் நோட், டேட்டா நோட், ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர் அண்ட் செகண்டரி நேம் நோட், ரைட். இந்த 5 டீமன் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ஹடூப் 2.9 ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ETCன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ஹடூப்ன்ற ஒரு ஃபோல்டர். இதில் நான் சொல்கிற ஃபைல் எல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. core-site.xml, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா yarn-site.xml, அதுக்கப்புறம் hdfs-site.xml, அதுக்கப்புறம் env ஃபைல், அதாவது envனா என்விரான்மெண்ட் ஃபைல். இங்கேயும் நம்ம வந்து ஜாவா சொல்லணும். ஸோ அது 3 env ஃபைல் இருக்கும், yarn env, mapred env, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா hadoop env, அண்ட் தென் லைக் இங்கே ஸ்லேவ்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதில் மாடிஃபிகேஷன் கிடையாது, பட் நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா mapred-site.xml. mapred-site.xmlனு வந்து ஒரு ஃபைல் இருக்காது, இந்த ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இல்லைனா mapred-site default xmlனு இருக்கும், அதை ரீநேம் பண்ணி mapred-site.xmlனு வச்சுக்கோங்க. நான் பண்ணிட்டேன், அதனால் நான் அதை வந்து இங்கே உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியல. அதனால் மறந்துடாதீங்க, mapred-site.xmlங்கிறது ஒன்று இருக்காது, நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க இந்த XML ஃபைலை. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி, அப்படியே டபுள் கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் XML ஃபைல் இருக்குது. அப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும், அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித், நீங்கள் என்ன எடிட்டர் வச்சுருக்கீங்களோ உங்கள் மிஷினில் அந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Gedit, இப்போ இதில் நோட்பேட் ப்ளஸ் இருக்குது, எதுலேயோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ இந்த ஃபைல் எல்லாமே வந்து ஃபில் ஆகிருக்கு. இப்போது
ஒவ்வொரு ஃபைல்லையும் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க. நேம் நோடு டீமனை கான்ஃபிகர் பண்ணணும்னா கோரைஃபன் சைட்டில் போடணும். ரிசோர்ஸ் மேனேஜர்னா மேப்ரெடைஃபன் சைட். அதே மாதிரி டேட்டா நோடு கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா ஸ்லேவ்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நோடு மேனேஜர் நீங்கள் பண்ணணும்னா அதுவும் வந்து ஸ்லேவ்ஸ். அதாவது ஸ்லேவ்ஸ்னு ஒரு ஃபைல், அந்த ஃபைலில் நான் சொன்ன எந்த சேஞ்சுமே இருக்காதுன்னு, ஏன்னா அதில் லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸ்லேவில் லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டுட்டாவே டேட்டா நோடும் நோடு மேனேஜரும் அந்த மிஷினில் ஸ்டார்ட் ஆயிருங்கிறது அர்த்தம். ஓகே. இப்போ கோரைஃபன் ஃபர்ஸ்ட் நம்ம நேம் நோடு பற்றி பண்ணணும் இல்லையா? ஸோ நேம் நோடுக்கு இங்கே பாருங்க, அங்கே என்ன கண்டென்ட் பேஸ்ட் பண்ணணுங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி வச்ச அந்த கோரைஃபன் சைட் எக்ஸ்எம்எல்க்கு போங்க. இதில் வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி தான் இருக்கும். வெறும் கான்ஃபிகரேஷன் டேக் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே. அதே மாதிரி எண்ட் டேக் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் எந்த தப்பும் நீங்கள் பண்ண வேணாம். ஸோ இது fs.default.nameங்கிறது தான் நேம் நோடுக்கான ப்ராப்பர்ட்டி நேம். இதனோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து லோக்கல் ஹோஸ்ட் 50,000. 50,000ங்கிறது எந்த போர்ட் நம்பரில் இந்த நேம் நோடு ஓடணுங்கிற ஆர்பிசி போர்ட் நம்பர், ப்ராசஸ் போர்ட் நம்பர், ரிமோட் ப்ரொசீஜர் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறது சிங்கிள் நோடுங்கிறனால இங்கே லோக்கல் ஹோஸ்ட் போடுறேன். மல்டி நோடாக இருந்தால் ரியல் ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பேன். இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஒரு ஃபைல் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபைல் yarn-site.xml. ஓகே. ஸோ நம்ம வந்து Hadoop 2ங்கிறனால இது yarn வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டி நோட் மேனேஜரோட ஆக்சிலரி சர்வீஸ், அதாவது இது வந்து MapReduce shuffle யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும், அண்ட் தென் அதோட கிளாஸ் நேம், ப்ரோக்ராமேட்டிக்காக அதனோட கிளாஸ் நேம் என்னவோ அதுவும் அந்த ஷஃபிலுக்காக. அதுக்கு அடுத்து ரிசோர்ஸ் மேனேஜரோட அந்த ஹோஸ்ட் நேம், நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் தான் ரிசோர்ஸ் மேனேஜரோட ஹோஸ்ட் நேம். அதே மாதிரி அதனோட ரிசோர்ஸ் மேனேஜரோட அட்ரஸ். ஓகேங்களா? அது வந்து லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8032. இங்கே லோக்கல் ஹோஸ்ட்டுங்கிறதுக்கு பதிலாக நம்ம மேலேயே கொடுத்தனால இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே ரெஃபர் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம அந்த வேரியபிள் அசைன் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்எம்எல்ல 8032ங்கிறது எப்படி கோரைஃபன் சைட்டில் நேம் நோடுக்கு 50,000 கொடுத்தோமோ அந்த மாதிரி யான் வந்து அதோட அந்த ரிசோர்ஸ் மேனேஜரை ஓடுறதுக்கு நமக்கு வந்து 8032 ரிசோர்ஸ் மேனேஜர் இந்த போர்ட் நம்பரில் ஓடும். ஓகேங்களா? இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் காப்பி பண்ணிட்டு போயிட்டு yarn-site.xml நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ yarn-site.xml, யா ஹியர் இட் இஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பீஸ் இருக்கவே இருக்காது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த டாக்குமெண்ட், இந்த ஸ்டெப்ஸோட அந்த டாக்குமெண்ட் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் போனீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா hdfs-site.xml. ஓகே. இந்த ஃபைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். hdfs-site.xml தான் வந்துட்டு நம்ம வந்து பிளாக்ஸ் எங்கே ஸ்டோர் ஆகும், அதே மாதிரி மெட்டடேட்டா, நேம் நோடில் மெட்டடேட்டா எங்கே ஸ்டோர் ஆகுங்கிற அந்த லொக்கேஷன் நம்ம இங்கே தான் சொல்லுவோம். ஓகே. இந்த நான் இப்போ ஓப்பன் பண்ணேன் இல்லைங்களா, இந்த 5 ஃபைல் 6 ஃபைல், இந்த ஃபைல் வந்து ஹடூப்பில் வந்து நம்ம 10 நோடு இருக்குன்னா 10 நோட்லையும் அங்கே போய் இதை கான்ஃபிகர் பண்ணணும். அதே மாதிரி ஹடூப்பில் வந்து மாஸ்டர் ஹடூப், ஸ்லேவ் ஹடூப்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஹடூப் தான். நீங்கள் மாஸ்டருக்கு கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா அது மாஸ்டர் ஆயிடும், ஸ்லேவுக்கு பண்ணீங்கன்னா அது ஸ்லேவ் ஆயிடும். ஓகே. அதே மாதிரி இங்கே இப்போ நான் ஓப்பன் பண்ண இந்த 6 ஃபைலும் மல்டி நோடுக்கும் எல்லா மிஷின்லையும் நம்ம பண்ணணும். ஓகே. அதில் இந்த hdfs-site.xml மட்டும் ஒரு சேஞ்ச் என்னன்னா, இதுவே வந்து நீங்கள் மாஸ்டர் மிஷினுக்கு பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி தேவையில்லை. இதே நீங்கள் ஸ்லேவ் மிஷினுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு தெரியுங்களா? உங்களோட நேம் நோடில் மெட்டடேட்டா ஸ்டோர் ஆகும் இல்லையா? நம்மளோட ஒவ்வொரு பிளாக்கும் எங்கே இருக்குங்கிற அந்த மெட்டடேட்டா நேம் நோடில் தான் இருக்கும். நேம் நோடுங்கிறது மாஸ்டர். இதே மாஸ்டர் மிஷினுக்கு பண்ணும்பொழுது இதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணாதான் மெட்டடேட்டா கரெக்டாக போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி மல்டி நோடில் வந்து மாஸ்டர் நோடு வந்து ஸ்லேவா இருக்காத பட்சத்தில் அந்த நோடில் வந்து பிளாக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகாது. அதனால நம்ம இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கொடுக்க மாட்டோம். இந்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா, உங்க ஸ்லேவ் மிஷின்லாம் பிளாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லைங்களா, அது அந்தந்த மிஷினில் ஒரு டைரக்டரியில் போய் ஸ்டோர் ஆகும். அது எங்கன்றதை நீங்கள் இங்கே கொடுக்கணும். இதெல்லாமே வந்து ரியல் டைமில் இந்த டைரக்டரியோட நேம் தெரிஞ்சாலும் நம்ம போய் பார்க்க முடியாது, ஏன்னா நமக்கு ஆக்சஸ் இருக்காது. பட் உங்கள் மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டைரக்டரியில் போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீ எதுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் போடுற? ஏன்னா நான் பண்ணுறது சிங்கிள் நோடில் மாஸ்டர் மிஷின் தான் ஸ்லேவாகவும் ஆக்ட் ஆகும். அதனால நான் ரெண்டுமே போடணும். ஓகே. அதே மாதிரி இந்த hdfs-site-ல இன்னும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி போடலாம் தெரியுங்களா? நீங்கள் HDFS ரிலேட்டடாக எதெல்லாம் ஓவர் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் HDFSல வந்து பிளாக் சைஸுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ வந்து Hadoop 1ல டிஃபால்ட் வந்து 64 MB, Hadoop 2ல 128 MB. இதை நான் மாற்றி வேற நம்பர் போட்டுக்கணும், பிளாக் சைஸ்னால் மாறணும்னா அதை நீங்கள் இங்கே போட்டு அந்த நம்பரை மாற்றிட்டீங்கன்னா மாறிடும்.
அதுக்கு ஒரு XML ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது நீங்க கூகுள்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். எடுத்துட்டு வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரெப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஹடூப்ல வந்து 3 ரெப்ளிகேஷன் இருக்கு. இப்போ நான் அதை 4 ஆக்கணும், இல்ல எனக்கு 1 ஆக்கணும், இல்ல 2 ஆக்கணும், அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா அதையும் அந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்க இங்க காப்பி பண்ணிட்டு வந்துட்டு வேல்யூல போயிட்டு 3 இருக்கிறத எடுத்துட்டு 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ சிங்கிள் நோட்ல வந்து நம்ம என்னதான் ரெப்ளிகேஷன் கொடுத்தாலும் ரெப்ளிகேஷன் கிரியேட் ஆகாது. ஏன்னா இது சிங்கிள் நோட். ஸோ வந்து ஹடூப் வந்து நீங்க 3 காப்பின்னு கொடுத்துருந்தாலும் ஒரே நோட்ல 3 காப்பி போடுறது வேஸ்ட்டுங்கிறது அதுக்கு தெரியும். அதனால அது அப்படி ஒர்க் ஆகாது. பட் நீங்க ஸ்டில் வந்து நீங்க பார்க்கலாம். அது வந்து யூஐ இருக்கு. நான் இன்ஸ்டால் பண்ணோனே காமிக்கிறேன். யூஐல வந்து 3ன்னு சொல்லும். ஆனா 3 காப்பி இருக்காது. ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க மாத்துனீங்கன்னா 5னா அங்க 5ன்னு காமிக்கும். அப்படி வேணா பார்த்து மாறிடுச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் சிங்கிள் நோட்ல காப்பீஸ் கிரியேட் பண்ணாது. ஒரு காப்பி தான் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி ஃபுல்லாக காப்பி பண்ணி நீங்கள் HDFS-site.xml வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து பிளாக் சைஸ்க்கு இங்கே போட்டிருக்கேன். அதோட சைஸ் வந்து ஏன்னா இது டிஃபால்ட்டாக 128 MB எடுக்கும். ஆனால் அதை மாற்றி நான் 32 MBக்கு பைட்ஸில் கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பைட்ஸ் டு MB கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த டைரக்டரிஸ் எல்லாம் வந்து இந்த home/test வரைக்கும் தான் இருக்கும். இந்த Hadoop to dir, இந்த நேம் dir இதெல்லாமே இருக்காது இப்போதைக்கு. இதெல்லாம் இனிமேல் தான் கிரியேட் ஆகும். நீங்கள் இங்கே போட்டுட்டு நான் எப்போ கிரியேட் ஆகுங்கிறத சொல்கிறேன். அப்போ போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பாங்க இந்த டைரக்டரி என்கிட்ட கிடையாது அப்படிம்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அது உங்கள்கிட்ட இருக்காது. ஓகேங்களா? இது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது தான் இந்த டைரக்டரிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் டவுட்டே படாமல் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நான் சொல்கிறத. அடுத்தது ஃபைன். அடுத்து வந்து mapred-site.xml. ஸோ இந்த ஃபைல் நான் சொன்னேன் இல்லைங்களா, mapred-site-ன்னு இருக்காது. நீங்கள் வந்து அது mapred site XML வந்து டிஃபால்ட்னு இருக்கும். அதை ரீநேம் பண்ணி site.xmlனு போட்டுட்டு அதில் இந்த ப்ராப்பர்ட்டி போட்டு யான்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ MapReduce வந்து இப்போ யான்ல ஓடுது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் யான் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, அப்போது நம்ம இதையும் காப்பி பண்ணி நீங்கள் போயிட்டு mapred-siteல கான்ஃபிகரேஷன் டேக் மட்டும்தான் இருக்கும். இந்த பீஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்க பண்ணிட்டு. அடுத்தது ஓகே, இப்போ 3 ENV ஃபைல் இருக்கு. என்விரான்மெண்ட் ஃபைல். இதில் எல்லாத்துலேயும் போயிட்டு நீங்கள் உங்களோட அந்த JDKவோட பாத்தை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம எங்கே பண்ணோம், பேஷ் ஆர்சியில் பண்ணோமா, இப்போ அதே வேலையை தான் நீங்கள் இங்கே பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட அந்த என்விரான்மெண்டல் இதுக்கு போங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ENV ஃபைல் mapred ENVன்னு வச்சுக்கோங்க. சம்வேர் டாப்பில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் யூசர் நேம் ஏதோ மாற்றிக்கோங்க. இப்போ நான் எல்லா இடத்துலையும் டெஸ்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். உங்கள் யூசர் நேம் என்னவோ அதை போடணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இதே டெஸ்க்டாப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் home/டெஸ்ட்டு அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் டாக்குமெண்ட் மியூசிக் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்கும். அது மெயின் டெஸ்க்டாப் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது அங்கே ரெஃபர் பண்ணும். home/டெஸ்க்டாப்னு போடக்கூடாது. யூசர் நேமுக்கு அப்புறம் தான் வரும். சந்தேகமாக இருந்ததுன்னா ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி எங்கே இருக்கோ அங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. தப்பாக போட்டிங்கன்னா Hadoop வந்து இன்ஸ்டால் ஆகாது. இதை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து Hadoop ENV. ஸோ அதுலேயும் வந்து அந்த ஜாவா பாத். அடுத்து இன்னொரு ENV இருக்கு இல்லையா, யான். 3க்கும் போட்டாச்சு. ஃபைன். ஸோ இது 3லையும் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபைலும் சேவ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் அது ஸ்லேவில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ ஹடூப்போட அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஸ்டெப் இருக்குது. அந்த 2 மட்டும் நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். ஸோ SSH வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஹடூப் வந்து SSH ஓப்பன் SSH சர்வர் இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓப்பன் SSH சர்வர்னா ஒன்றும் இல்லை. ஹடூப் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் மறந்துடுங்க. SSH அப்படின்னா செக்யூர் ஷெல் கனெக்ஷன். ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினை நான் கனெக்ட் பண்ணணும்னா SSHன்னு போடணும். 2 மிஷின் லேண்டில் கனெக்ட் ஆயிருக்குன்னா ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷின் நான் ரிமோட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு SSH போடுவேன். ஸோ இங்கே ஹடூப்க்கு எதுக்கு SSHனா இன்டர்னலாக ஹடூப் வந்து ஒவ்வொரு டீமனையும் SSH பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி விடும். ஓகேங்களா? அதனால் உங்கள் மிஷினில் நீங்கள் SSH சர்வர் போட்டு ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கமாண்ட் இருக்கு, sudo apt-get install open SSH-serverன்னு போட்டிங்கன்னா open SSH server, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், open SSH-server இது இன்ஸ்டால் ஆகிடும். இது வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா SR-நோன்னு கேட்கும். எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இது இருந்தால் தான் SSH ஒர்க் ஆகும். இது ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன தெரியுங்களா பண்ணணும்? ஒரே நிமிஷம், நான் ஒரு ஒர்க் மட்டும் பண்ணிக்கிறேன். இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைன், ஓகே, ஃபைன். இதை இன்ஸ்டால் பண்ணோன்னே SSH ஸ்பேஸ் லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டிங்கன்னா உங்கள் மிஷினையே திரும்பவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அர்த்தம். இது SR-நோ கேட்கும். எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். இது ஒன்றும் இல்லை, உங்கள் மிஷின் பாஸ்வேர்டு தான். ஓகே, அதை அடித்து என்ட்ரு கொடுங்க. இது என்னன்னா இப்போ என்கிட்ட வந்து இன்னும் 2 மிஷின் இல்லை இருந்தால் நான் SSH போட்டு கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் இப்போ இந்த SSH எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனா உங்கள் மிஷினையே நீங்கள் SSH பண்ணலாம். அதுதான் லோக்கல் ஹோஸ்ட். உங்கள் மிஷினோட IP தான் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ என் மிஷினையே நான் திரும்பவும் SSH பண்ணுறது மாதிரி தான் இது அர்த்தம். ஸோ இப்போ
இப்போ இங்கே எஸ்எஸ்ஹெச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்டுச்சு? பாஸ்வேர்டு கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்னேன்? ஹடூப் வந்து ஒவ்வொரு டீமனையும் நேம் நோடு, டேட்டா நோட், அந்த ரிசோர்ஸ் மேனேஜர், நோட் மேனேஜர், செகண்டரி நேம் நோடு எல்லாத்தையுமே வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணும். அது சிங்கிள் நோடாக இருந்தாலும் சரி, மல்டி நோடாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் ஆகும் பொழுது எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா எஸ்எஸ்ஹெச் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்டார்ட் டேட்டா ரவுண்டு போட்டால் பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா இப்போ பாருங்க எஸ்எஸ்ஹெச் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கே கேட்டுச்சா? அப்போ ஒவ்வொரு டீமனுக்குனா எனக்கு வந்து 5 டீமனுக்கு நான் 5 டைம் பாஸ்வேர்டு அடிக்கணுமா? அப்படி பார்த்தீங்கன்னா மல்டி நோடில் மாஸ்டர் மிஷினில் ஹடூப் ஸ்டார்ட் பண்ணால் போதும், எல்லா மிஷின்லையும் அதுவே ஆயிக்கும். பட் நீங்கள் 10 நோடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நோட்லையும் பார்த்தீங்கன்னா 2 டீமன் ஓடும். ஏன்னா வந்து அங்கே வந்து எல்லா நோட்லையும் 5 ஓடாது இல்லையா? மாஸ்டர் டீமன்னா மாஸ்டர் மிஷினில் 2 ஓடும், ஸ்லேவ்னா டேட்டா நோடும் நோடு மேனேஜர் அது மித்த ஸ்லேவ்ஸ்லாம் ஓடும். அப்போ 10 ஸ்லேவ் இருக்குன்னா 10லேயும் 2 டீமன் ஓடும். அப்போ 10 into 2 20 டைம்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு அடிக்கணும். ஸோ இதை வந்து பாஸ்வேர்ட்லெஸ் கம்யூனிகேஷனாக வந்து நீங்கள் மாற்றணும். ஓகே, இது வந்து இதுக்கும் ஹடூப்க்கும் சம்மந்தம் இல்லை. ஹடூப் வந்து எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த எஸ்எஸ்ஹெச் வந்து பாஸ்வேர்டு கேட்குது இப்போ. ஸோ அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறதா இந்த ஸ்டெப். இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்டுருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எஸ்எஸ்ஹெச் லோக்கல் ஹோஸ்ட் போட்டு பாஸ்வேர்ட்லாம் அடிச்சதுக்கப்புறம் ls-a கொடுங்க. கொடுத்தீங்கன்னா .sshன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா இருக்குங்களா? இதுக்குள்ளே போங்க. cd space .ssh இதில் போய் எல்எஸ் கொடுங்க. ஒரே ஒரு ஃபைல் இருக்கும் நோ நோஸ்ட்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கீ ஜென்ரேட் பண்ணணும். எஸ்எஸ்ஹெச் கீ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அந்த கீ தான் வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அது இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ssh-keygen -t rsa. இந்த கமாண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ ஜென்ரேட் ஆகிடும். அது சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். எதுவுமே கொடுக்காதீங்க, பிளைண்டாக 3 என்ட்ரு அடிங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். இது நம்ம எல்லாருக்கும் வேற வேற இமேஜ் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா 2 ஃபைல் எக்ஸ்ட்ரா ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எல்எஸ் கொடுங்க, 2 ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா? id_rsa.pub இந்த ஃபைலில் தான் உங்கள் கீ இருக்குது. இப்போ இந்த ஃபைல் நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா? இந்த ஃபைலில் இருக்கிற கீயை நான் எடுத்துட்டு போயிட்டு என்னோட 2வது மிஷினில் இருக்கிற எஸ்எஸ்ஹெச் கிட்ட நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 2வது மிஷினில் கொடுத்துட்டேன். இப்போ எஸ்எஸ்ஹெச் நான் வந்து மிஷின் 2 அப்படின்னு போடுறேன், இல்லை 2வது மிஷினோட ஐபி அட்ரஸ் போடுறேன். இப்போ என்கிட்ட இந்த மிஷின் இல்லை, சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி போட்டு நான் என்ட்ரு அடிச்சேன்னா இந்த ரெக்வஸ்ட் வந்து அந்த 2வது மிஷினுக்கு போகும். ஆனால் இந்த SSH 10.0.2.1 அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோட கீயை 2வது மிஷினோட SSH சர்வருக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துட்டேன்னா அடுத்து நான் எப்பெல்லாம் SSH அந்த மிஷினுக்கு போடுறேனோ அது என்கிட்ட பாஸ்வேர்டு கேட்காது. ஓகேங்களா? கேட்கவே கேட்காது. ஸோ இப்போ அந்த மிஷின் வந்து உங்கள் மிஷினை கனெக்ட் பண்ணால் கேட்குமானா கேட்கும். ஏன்னா அந்த மிஷினோட கீயை வந்து எங்கிட்ட இன்னும் கொடுக்கல யாரும். ஸோ நாங்கள் ரியல் டைமில் என்ன பண்ணுவோம்னா ஒரு மிஷினோட அந்த கீயை எல்லா மிஷினோட SSHட்டையும் கொடுத்துட்டா அந்த மிஷின்லேருந்து மீட்டி எல்லா மிஷினையும் நம்ம பாஸ்வேர்டு இல்லாமல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ செக்யூரிட்டியே இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஒரு மிஷினுக்கு மட்டும் ஃபுல் ஆக்சஸ் வச்சுக்கணும். இப்போ இங்கே பாஸ்வேர்டு கேட்குதே, நம்ம மிஷினில் கேட்குதே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கீயை நம்ம மிஷினில் இருக்கிற SSH கிட்ட நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா பாஸ்வேர்டு கேட்காது. அது எப்படி கொடுக்கணும்னா cat space id_rsa.pub. கேட் என்ன பண்ணுன்னா ஜென்ரலாக கண்டென்ட்டை வந்து வியூ பண்ணி காமிக்கும். ஸோ அது வியூ பண்ணும்பொழுதே ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண முடியும் கேட்டில். வியூ அந்த கேட் கொடுத்தா அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அப்படியே நம்ம இந்த டபுள் கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு அப்புறம் கொடுக்குற ஃபைல் நேமில் போய் போட்டுடும். அதுவே அப்பன் பண்ணிடும். ஸோ இந்த ஃபைல் நேம் authorize_keys. இந்த authorized_keyங்கிற ஃபைலை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணணும். இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற கீஸை தான் SSH சர்வர் வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிற ஒரு ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ளே கீஸ் இருந்தால் SSH சர்வர் வந்து பாஸ்வேர்டு கேட்காது. ஏன்னா அந்த கீயே நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஃபைன். ஸோ இந்த ஃபைலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. authorize_keys அவ்வளோதான். இப்போ SSH லோக்கல் ஹோஸ்ட் போட்டேன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கக்கூடாது. கேட்கல, ஃபைன், டன். ஓகே, ஸோ இப்போ வந்து குட் டு கோ. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது ஹடூப்பில் ஃபைல் சிஸ்டம் இருக்குது, ரைட்? HDFS. இதே மாதிரி விண்டோஸ்லேயும் இருக்கா? NTFS, EXT. இப்போ வந்து நம்மலாம் இந்த விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்ணுறோன்னா நிறைய பேர் வந்து நான் விண்டோஸ் OS போடுறேன்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் நான் OS ஃபார்மேட் பண்ணுறேன்பாங்க. அது ஏன் அதை சொல்கிறாங்கன்னா நம்ம விண்டோஸ் OS போட்டால் என்ன ஆகும்? சி ஃபோல்டரில் ஃபார்மேட் ஆகிடுமா? அது ஏன்னா விண்டோஸ் வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸு விண்டோஸ் சிஸ்டம் 32 ஃபோல்டர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம அதை ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இதுவும் ஒரு ஃபைல் சிஸ்டம் தான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார்மேட் பண்ணணும். அதாவது எப்போவுமே இல்லை, இன்ஸ்டலேஷன் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஸ்டலேஷன் எப்போ ஹடூப் பண்ணுறீங்களோ அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஃபார்மேட் பண்ணணும். அடுத்தடுத்தெல்லாம் பண்ணிடாதீங்க, கண்டென்ட் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு டைம் ஃபார்மேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஹடூப்பை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார்மேட் ஒன்ஸ் தான் பண்ணணும். இப்போ அதுக்கான கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹடூப் டைரக்டரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹடூப் டைரக்டரியில் போயிட்டு கமாண்ட் என்ன ஃபார்மேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா bin/hadoop நேம்னோட ஐஃபன் ஃபார்மேட், நம்ம நேம்னோட வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டு என்டர் இது கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நேம்னோட வந்து ஃபார்மேட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிறேன். இது ஓகே, ஒரே நிமிஷம், ஒரே வேலை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட அந்த HDFS சைட்டுக்கு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Hadoop 2-dir அப்படிங்கிறது வந்து ஹோமில் டெஸ்ட்டில் இருக்கணும், கிரியேட் ஆகும்னு நான் சொன்னேன். அது எப்போ ஆகும்னா இப்போ தான் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார்மேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் அது கிரியேட் பண்ணிக்கும். இந்த ஃபோல்டர் நான் எதுக்குன்னு சொன்னேன்? ஒன்று வந்து மெட்டடேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து பிளாக் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போது என்னோட ஹோமில் அந்த Hadoop-2dirங்கிற ஒரு ஃபோல்டரே இல்லை. பாருங்கள், ஒன்றுமே இல்லையா? இப்போ நான் ஃபார்மேட் பண்ணும்பொழுது இது கிரியேட் ஆகிடும். இப்போ இது என்ட்ரு கொடுங்க, இப்போ ஃபார்மேட் ஆகும். அது ஒரு 2-3 செகண்ட்ஸ் எடுக்கும். ஸோ இது ஃபார்மேட் ஆன உடனே நமக்கு வந்து Hadoop அந்த 2dir டைரக்டரிஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சோடனே, இந்த ஃபார்மேட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட்னு இருக்கும். அது இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த Hadoop 2dir கிரியேட் ஆகிருக்கும். இப்போது HDFS சைட்டில் பாருங்கள், Hadoop 2dirக்குள்ளே 2 டைரக்டரி கிரியேட் பண்ணணும்னு போட்டிருக்கோம். நேம் நோடு dir, டேட்டா dir. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒன்று தான் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஹடூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா நோடு -dirங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்மேட் பண்ணும்பொழுது நீங்கள் ஹடூப் இன்ஸ்டலேஷன் பண்ணும்பொழுது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே சொல்லிடும். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபைலில் வந்து இந்த டேக் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எனக்கு அங்கே சொல்லிடும். ஓகேங்களா? அந்த சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார்மேட்டட் இங்கே வரும். இங்கே வரலைன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். bin/start ஓகே, ஸோ sbin/ இங்கே sbin இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே அது உள்ளே இருக்கும். இது அவங்களே கொடுக்குற ஷெல் ஸ்கிரிப்ட். இதை என்டர் பண்ணிங்கன்னா அது வந்து ஒவ்வொரு டீமனையாக ஸ்டார்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், ஸ்டார்டிங் நேம் நோடுன்னு சொல்லுதா. இப்போ நம்ம அந்த SSH பாஸ்வேர்டு இல்லாமல் பண்ணியிருந்தோம்னா இப்போ அது பாஸ்வேர்டு கேட்டிருக்கும். அடுத்து பாருங்கள், டேட்டா நோட ஸ்டார்ட் பண்ணுதா, இப்போவும் SSH தான் வச்சு தான் அது பண்ணும். நம்ம பாஸ்வேர்ட்லெஸ் பண்ணனால தான் அது நம்மகிட்ட இப்போ பாஸ்வேர்டு கேட்கல, இல்லைன்னா கேட்டிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த செகண்டரி நேம் நோடுக்கு மட்டும் அது எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுங்க, அது ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொன்றும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது ஒரு லாகில் எழுதுது. இன்கேஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சில டீமன் ஸ்டார்ட் ஆகலைன்னா இந்த லாகில் போய் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த லாக் எங்கே இருக்குன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற உங்கள் Hadoop 2.9.1க்குள்ளே லாக்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டீமன்ஸ் எல்லாம் ரன் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு JPSங்கிற கமெண்ட், ஜாவா ப்ராசஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா 5 டீமன்மே நமக்கு வரணும். ஸோ நேம் நோட், டேட்டா நோட், நோடு மேனேஜர், ரிசோர்ஸ் மேனேஜர், செகண்டரி நேம் நோட் 5மே வந்துருச்சு. ஸோ Hadoop வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. HDFSம் MapReduceம் ரெடி. இப்போ இதுக்கு வந்து WebUI இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ WebUI போய் பார்ப்போம். இதில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 50070ங்கிறது ஹடூப்போட HDFSோட WebUI. ஓகேங்களா? இதுதான். இதில் நீங்கள் வந்துட்டு இந்த இது வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைவ் நோட் இருக்குன்னு காமிக்கும். ஒன்று தான், ஏன்னா இது சிங்கிள் நோடு தான் இல்லைங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற உங்கள் டேட்டாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூட்டிலிட்டிஸில் போயிட்டு ப்ரௌஸ் த ஃபைல் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம், நீங்கள் HDFSல போடுற ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ரிசோர்ஸ் மேனேஜருக்கும் இங்கே வந்து நம்மக்கிட்ட WebUI இருக்குது. அதாவது நீங்கள் ரன் பண்ணுற MapReduce ஜாப்ஸ், அதே ஸ்பார்க்கை நீங்கள் யானில் ரன் பண்ணிங்கன்னா அதோடது எல்லாமே வந்து இந்த பேஜில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். இதை வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் UI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணலாம், HDFSல கம்யூனிகேட் பண்ணி ஷெல் கமெண்ட்ஸ், HDFS கூட நீங்கள் பேசணும்னா ஒன்று ஷெல் கமெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்காக எழுதி HDFSோட கனெக்ட் பண்ண முடியும். ஜாவாலையோ பைத்தான்லையோ Hadoop HDFS API யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஷெல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து bin/hadoop DFS அப்படின்னு கொடுக்கணும்.
ஓகே. ஸோ எல்லா ஷெல் கமெண்ட்ஸுமே ஹடூப் டிஎஃப்எஸ்க்கு அப்புறம் ஹைஃபனில் தான் ஆரம்பிக்கும். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்து ஸ்லாஷ் கொடுக்குறேன். இந்த எல்எஸ் வந்து நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. எல்எஸ்ன்னு கொடுத்துட்டு எங்கள் ஃபைலே இல்லை, ஆனால் என் ஹோமில் தான் எல்லா ஃபைலும் இருக்குது அப்படிம்பாங்க. இந்த எல்எஸ் வந்து இது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் போயிட்டு இல்லை ஜிமெயிலில் போயிட்டு என் மிஷினில் வச்சிருந்த ஃபோல்டர்லாம் காணோன்னு தேடுற மாதிரி இருக்குது. இது என்னன்னா, இங்கே ஏன் எம்டியாக இருக்குன்னா, இது வந்து ஹெச்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு காமிக்குது. நம்ம தான் இங்கே எதுவுமே அப்லோட் பண்ணலையே. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, போய் ஹோமில் தான் என்கிட்ட இவ்வளோ இருக்கு, அப்புறம் ஏன் காமிக்கலின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாம். இதை வந்து நான் டேட்டா அப்படின்னு பேர் வைக்கிறேன். இது வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இங்கே எல்எஸ் கொடுத்தும் பார்க்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் காமிச்சிருச்சா டேட்டா. இப்போ நான் வந்து இங்கேயும் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது ஃபைல் போடணுமா, போடலாம். bin/hadoop copy from local அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. COPY ஃப்ரம்ல F கேப்ஸ், லோக்கல்ல L கேப்ஸ். இல்லையா, இதுக்கு ஆல்டர்னேட் கமாண்ட் ஒன்று இருக்கு, புட். சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ என்னோட ஹோமில் இப்போ ஏதாவது என்ன பண்ணுறேன்னா, என்னோட லோக்கலில், அதாவது லினக்ஸில் இருந்து நான் ஹெச்டிஎஃப்எஸ்க்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் மிஷினில் இருந்து உங்கள் ஃபேஸ்புக்கு ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. home/test/wordsன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இருக்கு. ஸோ ஸ்பேஸ், அடுத்த ஆர்குமெண்ட் என்னன்னா ஸ்பேஸ் கொடுக்கணும். இது வந்து உங்க இன்புட் சொல்லிட்டீங்க. என்னோட இன்புட்ல பாருங்க டிஎக்ஸ்டிஓ இல்லை எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லை. இருந்தா எக்ஸ்டென்ஷன் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம அப்லோட் பண்ணுவாங்க, பட் ஃபைல் நேம்ல எக்ஸ்டென்ஷன் இருக்கும். என்னது ஃபைல் நாட் ஃபவுண்ட் வருது அப்படிம்பாங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் இருந்தால் கொடுக்கணும் நீங்கள். ஸோ ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணும்பொழுது என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து w1.txtங்கிற பேரில் இது அப்லோட் ஆகணும்னு கொடுத்தேன்னா அந்த நேமில் அப்லோட் ஆகும். சாரி, நான் வந்து டிஎஃப்எஸ் போட மறந்துட்டேன். ஓகே. ஸோ எல்லாமே டிஎஃப்எஸ்க்கு அப்புறம் தான் கமாண்ட் வரணும். ஓகே. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா அப்லோட் ஆகிடும். இதே மல்டினோடாக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ரெப்ளிகேஷன்லாம் நடக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம எல்எஸ் போட்டு பார்க்கலாமா. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம், ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணோம், ரெண்டுமே இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குது. இப்போ நம்ம ப்ரௌசர்லேயும் போய் அதை பார்க்கலாம். ஓகே. இப்போ பாருங்க, நான் அப்லோட் பண்ண அந்த w1.txt 32 MBங்கிறது பிளாக் சைஸ். ஓகேங்களா. பிளாக் சைஸ் உங்களுக்கு 128ன்னு கூட காமிக்கலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், நான் பிளாக் சைஸை மாற்றிட்டேன். HDFS சைட்டில் நான் இங்கே மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் மாற்றலைன்னா அது 128 தான் டிஃபால்ட் ஹடூப் 2 பொறுத்த வரைக்கும். ரெப்ளிகா பார்த்தீங்களா, இங்கே 3ன்னு காமிக்கும், ஆனால் ஒரு காப்பி தான் இருக்கும். பிகாஸ் நம்மளோட நோடோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நோட் இன்ஸ்டலேஷன். ஓகே. இந்த மாதிரி நிறைய ஷெல் கமெண்ட்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் போய்ட்டு HDFS ஷெல் கமெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா லினக்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய இருக்குது. கேட் இருக்குது, கெட் கமாண்ட் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அது எல்லாமே பாருங்கள். ஸோ HDFS ஹடூப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இன்ஸ்டலேஷன். இது போக ஹைவ் இன்ஸ்டலேஷன், ஸ்பார்க் இன்ஸ்டலேஷன், அது எல்லாமே நான் அப்கமிங் வீடியோஸில் போடுவேன். ஸ்பார்க் இன்ஸ்டலேஷன் ஆல்ரெடி ரெடி. என்னோட ஸ்பார்க் பிளேலிஸ்ட் லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது மாதிரி இன்னும் எல்லா எக்கோசிஸ்டம், ஹடூப்போட எக்கோசிஸ்டம் வித் பிக் டேட்டா இன்ஸ்டலேஷனும் நான் போடுறேன். அதே மாதிரி HDFS MapReduce வீடியோ எல்லாமே வந்து அப்லோட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com. அண்ட் இந்த வீடியோ பெருசாக இருந்திருக்கும், பிகாஸ் இதை வந்து ரெண்டாலாம் போட முடியாது. அதனால தான் இது கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும். பட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கொலீக்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் லிங்க்டின்ல முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலில் நிறைய டெக் வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜில் போடுறேன். பிக் டேட்டா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக் வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். என்னோட லிங்க்டின் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் URL வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணணும்னா அது வழியாக நீங்கள் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் a2zknowledge.com.